எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. தமிழ்த்தென்றல் மாணவர்கள் அனைவருக்கும் பத்மினியின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல 36 டெஸ்ட் நம்பர் வந்து 36 நடைபெற்ற அந்த 20 வினாக்களுடைய விளக்கங்கள் தான் பார்க்குறோம். என்ன டாபிக் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வழக்கு வேற, எழுதக்கூடிய வழக்கு அப்படி வேற. ஸோ ஒரு பேச்சு மொழி கொடுத்து அது எழுத்து வழக்கா மாற்ற சொல்லலாம், இல்லை எழுத்து வழக்கு பேச்சு வழக்கா மாற்ற சொல்லி கேட்பாங்க. அதுல இருந்து ஒரு 20 வினாக்கள் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இதுல முதல் வினா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வினா, முதல் வினா, எத்தனை இணைகள் சரி அப்படின்னு கேட்கிறாங்க. கொடுத்துருக்கல எத்தனை இணைகள் சரி அப்படின்னு கேட்கிறாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல எனக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் பேச்சு வழக்கு வேணும், அதுக்கப்புறம் தான் எழுத்து வழக்கு வேணும். இந்த பேச்சு வழக்கு அப்படின்றது உலக வழக்குன்னு சொல்லலாம். பேசக்கூடிய வழக்கு நம்ம உலக வழக்கு. எழுத்து வழக்கு இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. இலக்கிய வழக்கு இல்லைன்னா செய்யுள் வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்லுவாங்க. செய்யுள் வழக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் உலக வழக்கா இருக்கு, அப்புறம் எது செயல் வழக்கா இருக்குன்னு பார்ப்போமா? அதுல எத்தனை சரியா இருக்கு பாருங்க. கோடரி ஆக்சுவலி இது மாத்தி கொடுத்துருக்காங்க. எனக்கு இது எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இது வந்து பேச்சு வழக்குப்பா, இது வந்து எழுத்து வழக்கு. இதுல கோடாரி என்பது எனக்கு பேச்சு வழக்கு, கோடாரி என்பது பேச்சு வழக்கு, கோடரி அப்படின்றது எழுத்து வழக்கு. என்ன வரணும்? கோடரி. அப்ப இது எனக்கு என்ன இருக்கு, சரியான பொருத்தமா இல்லை, ஏன்னா மாத்தி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா இங்க வரணும், இது இங்க வரணும். அதனால 1 என்பது எனக்கு தவறா இருக்கு. சுவற்றில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுவுமே தவறு. ஏன் அப்படின்னா, சுவற்றில் அப்படின்றது பேச்சு வழக்கு. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, சுவற்றில் அப்படின்றது பேச்சு வழக்கு. ஆக்சுவலா இதோட எழுத்து வழக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சுவரில். அதனால எனக்கு இந்த கூட்டமே தவறா இருக்கு. ஓகேங்களா? அது இணையும் தவறு, 2 இணைகள் தவறா இருக்கு. ஊரணி இதுவுமே ஆக்சுவலா என்ன வரணும் அப்படின்னா, இது இப்படி வரணும், இது இப்படி வரணும். அப்ப ஊரணி என்பது எனக்கு பேச்சு வழக்கு, ஊரணி அப்படின்றது எனக்கு எழுத்து வழக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த இதுவும் தவறா இருக்கு. நாகரீகம் என்பது பேச்சு வழக்கு, நாகரிகம் என்பது எழுத்து வழக்கு. 4 என்பது மட்டும் சரியா இருக்கு. அப்ப பேச்சு வழக்கு எனக்கு என்ன வரணும்? நாகரீகம். ஆக்சுவலா இங்க என்ன வரணும்? நாகரீகம். அப்போ எனக்கு எந்த சரியா இருக்கு, இது மட்டும் சரியா இருக்கு. அப்போ ஒரு இணை சரியா இருக்கு, சரி இருக்கு. அப்போ 1க்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஏ என்பது ஒரு இணை சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வினா எண் 2. சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன? சொல்றேன் அப்படின்றாங்க. அதாவது நம்ம படிப்புல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்ற மாதிரி சொன்னேன், சொல்வேன், சொல்கின்றேன் அப்படின்னு படிச்சிருப்போமா? இல்ல சொல்றேன் அப்படின்னா இது வந்து பேச்சு வழக்கா கொடுத்துருக்காங்க. அதனால ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. சொல்லுவேன் அப்படின்றது எனக்கு பேச்சு வழக்கா தான் இருக்கு. சொல்லுவேன் அப்படின்றதோ இல்ல சொன்னேன் அப்படின்றதும் சரி, அப்படின்னா சொல்வேன் அப்படின்றதும் சரி. அப்ப எனக்கு என்ன வரணும்னா சொல்கின்றேன். நீங்க இந்த பகுப்பதம் பகாபதம் படிக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, நிகழ்காலம் இறந்த காலம் படிக்கும்போது நிகழ்காலத்துக்கு என்ன சொல்வீங்கன்னா, நிகழ்காலம்னா கிரு, கின்று, ஆண் இன்று. இதே இறந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த காலத்துக்கு இத்து, இட்டு, இரு, இன்னு. நம்ம இறந்த காலத்துக்கு என்ன போட்டு பேசுவோம் இலக்கணத்துல, நிகழ்காலத்துக்கு என்ன பேசுவோம், எதிர்காலத்துக்கு. இதே எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துக்கு இப்பு, இப்பு, இக்கு. ஸோ அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா கிரு, கின்று. இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா கின்றுன்னு வரும். அதனால இது எழுத்து வழக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி என்பது எனக்கு சரியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 3வது என்ன பாருங்க. பின்வரும் தொடரை எழுத்து வழக்காக எழுதுக. எழுத்து வழக்கா கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்கு. என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? கூட்டத்தில் பல அறிஞர் பேசினர் சொல்றாங்க. ஆக்சுவல் பேச்சு வழக்கு. பல அறிஞர், பல சில அப்படின்றதெல்லாம் மறுபடியும் போடணும் அப்படின்னா அக்ரணிக்கு தான் போடுவோம். ஓகேங்களா? அப்போ இது எனக்கு வராது. அதே மாதிரி கூட்டத்தில் அறிஞர்கள் பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க கல் வரும்போது என்னன்னா பேசினார்கள் அப்படின்ற மாதிரி வரும் நம்மளுக்கு. ஸோ இதுவுமே எனக்கு இலக்கணம் எப்படி இல்லை. கூட்டத்தில் அறிஞர் பலர் பேசினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அறிஞர்கள் அப்படின்றது இந்த பக்கம் வரக்கூடாது. இதுவுமே தவறா இருக்கு. என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டத்தில் அறிஞர் சிலர் பேசினர், பலர் அப்படின்ற வார்த்தையை நமக்கு என்னதான் தவறு. அப்ப என்ன அறிஞர் சிலர், சாரி அறிஞர் சிலர் வராது. ஏன்னா சிலர் அப்படின்றது அக்ரணிக்கு வரும். இந்த வார்த்தை கவனிங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க, சிலர் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த சிலர் அப்படின்னு வரக்கூடாது. பலர், அறிஞர்கள் பலர் அப்படின்றதா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி என்பது சரியா இருக்கும். இதுக்கும் ஒரே மார்க். ஆனா பல அப்படின்றது சில, பல அப்படின்றது அக்ரணை குறிக்கும். சிலர் பலர் அப்படின்றது உயர்தனையை குறிக்கும். சில பல அப்படின்றது அக்ரணியும்,
இதே சிலர் பலர் அப்படின்றது உயர்திணையும். ஓகேங்களா? அப்ப எனக்கு எது சரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சி என்பது சரியா இருக்கு. தேர்டுக்கு சி. அறிஞர் அப்படின்னா பலர் தான் சொல்லிக்கணும். ஓகேவா? அடுத்தது பொறுத்து சொல்லி கேட்கிறாங்க. என்ன பண்ணுங்க, தேநீர் அப்படின்றத எப்படி பொறுத்தலாம் அப்படின்னா தேநீர் ஆக்சுவலா தேன் பிளஸ் நீர் தேநீர், தேன் கலந்த நீர் சொல்லுவாங்க. ஆமாவே இல்லையா? இது என்ன இதுக்கு என்ன புணர்ச்சி பாத்தீங்கன்னா புணர்ச்சி பாத்தீங்கன்னா தேன் பிளஸ் நீர். இந்த இடத்துல ஒரு குறில் இல்லாம ஒரு நெடில் எழுத்தாவோ இல்ல பல எழுத்துக்களை தொடர்ந்து நகரம் வந்து சொல்லுக்கு இறுதியாக நகரம் வந்தா நகரம் கெட்டு போயிடும். வரும் நிலைமொழியில நகரம் இருந்து வறுமொழியில நகரமாக இருந்தால் அந்த நகரமும் எனக்கு என்ன பண்ணும், தன்னகரமா மாறும் சொல்லுவாங்க. நகரமாக மாறும். அப்புறம் நன்னகரமா மாறி இருக்குமா, அப்ப தேநீர் வந்துருக்கும். சோ இது வந்து பேச்சு வழக்கு. தேன் கலந்த நீர் சொல்லலாம். இந்த தேநீர் அப்படின்னா நம்ம டீ குடிப்போம்ல, தேநீர் அப்படின்னா டீ சொல்லலாம். ஸோ அது வந்து இது சரியா இருக்கு. மோர்ந்து முகர்ந்து, மோர்ந்து அப்படின்றது பேச்சு வழக்கு. இது கொடுத்துருக்கிறது எல்லாமே பேச்சு வழக்கு, இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுத்து வழக்கு. அப்போ மோர்ந்து கிடையாது, முகர்ந்து அப்படின்றது சரியா இருக்கும். முகர்ந்து. மா இலை கிடையாது, மாவிலை. ஏன் மாவிலை சரினா மா பிளஸ் இலை. நம்ம உடன்படு மெய்ப்புணர்ச்சின்னு படிச்சிருப்பீங்க. உடன்படு மெய்ப்புணர்ச்சி. இந்த உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா என்னமா, உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியினுடைய இறுதியில உயிர் வந்து நம்ம சொல்றாங்க, நிலைமொழியுடைய இறுதியில உயிர் வந்து ஒரு உயிர் எழுத்து வந்து வறுமொழியுடைய முதல்ல ஒரு உயிர் எழுத்து இருந்தா இரண்டும் இணையாது. ஒரு சொல்லுக்கு நிலைமொழி வறுமொழின்னு படிப்போமா, நிலைமொழி இறுதியாக உயிர் வந்து வறுமொழியில உயிர் இருந்தா இரண்டும் சேராது. இதன் உடன்பட வைக்கிறதுக்காக வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் உடன்படு மெய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடியது ஈவ் ஈவ் அப்படின்னு ஈவ் அப்படின்னு பயன்படுத்தியிருப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க. ஈ ஈ ஐ வந்தா எவ்வும், பிற ஏனைய எழுத்துக்கள் வந்தா வவ்வும், ஏ வந்தா இரண்டும் வரும் அப்படின்னா படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? இதுல பாருங்களேன், மா அப்படின்னா இம்மு பிளஸ் ஆ. அப்ப எனக்கு ஆண் வந்திருக்கா, பிற இணைய எழுத்துக்கள் வந்து இவு பொண்ணுமா, அப்ப நான் என்ன போடுவேன், ஈவ். ஏன்னா இங்கேயும் உயிர் இருக்கு, இங்கே உயிர் இருக்கு. நிறைமொழி இறுதியாக ஆ என்ற உயிரும் வறுமொழி ஈ என்ற உயிர் இருக்கிறதுனால சேராது. அப்ப ஆ வந்தா இவு போடுங்களா, இவு ஈயும் சேர்ந்து மாவிலைன்னு மாத்திருப்பீங்க. அதனாலதான் மாவிலை என்பது சரி, மாயிலை என்பது தவறு கொடுத்திருப்பாங்க. அப்போ இது சரி. ஓகேங்களா? அது ஒத்தடம் அப்படின்றது பேச்சு வழக்கு, ஒற்றடம் அப்படின்றது எழுத்து வழக்கு. இப்ப வத்தல் சொல்றது வற்றல் அப்படின்னா படிப்போம், அந்த இத்து இரா மாறும். ஓகேவா? அப்ப இந்த கான்செப்ட் என்ன சரியா இருக்கு அப்படின்னா 2 3 4 1. அப்ப ஆப்ஷனுக்கு பாம்பே என்பது சரியா இருக்கு. ஓகேவா? ஃபோர்த்துக்கு பாம்பே. ஃபிஃப்த் பாருங்க, பொருந்திய இணை கேட்கிறாங்க. எத்தனை இணை சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்கிறாங்க. மகுளி அப்படின்றது மேல் கஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உவேசா பத்தி படிக்கும்போது தமிழ் புக்ல கொடுத்துருப்பாங்க. மகுளி அப்படின்றது மேல் கஞ்சி கிடையாது, சோற்று கஞ்சின்னு வந்திருக்கும். நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சின்னு வந்திருக்கும். அப்ப இந்த ரெண்டு கூட்டமே எனக்கு தவறா இருக்கு. ஏன்னா மாறி கொடுத்துருக்காங்க. மகுளி என்பது சோற்று கஞ்சி, நீத்து பாகம் என்பது மேல் கஞ்சி. தொலைவாட்டியர் அப்படின்னா தொலைவில். இது வந்து பேச்சு வழக்கு, அக்ஷர பேச்சு வழக்கு. இது எழுத்து வழக்குன்னு வச்சுக்குவேன். அப்ப தொலைவாட்டின்னு சொல்லக்கூடாது, தொலைவில் சொல்லணும். சரிதான் இது எனக்கு. அடுத்து வரத்துக்காரன் கிடையாது, புதியவன். வரத்துக்காரன் அப்படின்றது தவிர, புதியவன் அப்படின்னு சேர்த்தான். உவேசோட சிலபஸ்ல கொடுத்துருவோம். உவேசவே நம்ம சிலபஸ் இருந்திருப்பாரு. எனக்கு கேட்டதுன்னா பொருந்தி இணைன்னு கேட்கறதா 3 நாளும் பொருந்திருக்குமா, 2 இணைகள் பொருந்திருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 நாள்னே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நாளும் சரி. ஒரு தவறுன்னு கேட்டிருந்தா 1 2 தவறு சொல்லிருப்போம். 5வது வினாக்கு ஆப்ஷன் எனக்கு டெல்லி என்பது சரியா இருக்கும். அடுத்த வினா பாருங்க, 6வது வினா, பொருந்தாத இணை கொடுத்தது எது பொருந்தாதுன்னா தவறுன்னு கேட்பாங்க. பொருந்தியதுன்னா சரி, பொருந்தாது அப்படின்னா தவறு. என்ன பொருந்தாம இருக்கு, விதை பெட்டி கிடையாது, விதை பெட்டி. விதை சொல்ற மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, விதை மாங்காய் சொல்லுவாங்க, என்ன விதை சொல்லுவாங்க, சாமந்தி பூ விதை சொல்றோம்ல, அந்த முருங்கை விதைலாம் சொல்றோம்ல, விதை கிடையாது, விதை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனால எனக்கு இது சரியா தான் கொடுத்துருக்காங்க. திருகை அப்படின்னா என்னன்னா மாவு அரைக்கும் கல். நான் படிச்சுக்குள்ள திருகை அப்படின்றது என்ன அர்த்தம், திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கல். ரோசி அப்படின்னா உரசுதல். ரோசி என்றால் உரசுதல். கடகம் என்றால் ஓலைப்பட்டி. கடகம் அப்படின்னு ராசி பத்தி பார்த்திருப்போம். கடகை என்றால் ஓலைப்பட்டி. எனக்கு அனைத்துமே சரியா கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எனக்கு பேச்சு வழக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்தது எல்லாமே பேச்சு வழக்குமா, 2வது கொடுத்தது எல்லாமே எனக்கு எழுத்து வழக்கு. அப்ப எது சரியா இருக்கு அப்படின்னா அனைத்தும் சரி. கேட்டிருக்கு தவறு கேட்கறதுனால எதுவுமே எனக்கு இல்லை, எல்லாமே சரியா இருக்கிறதுனால எதுவும் இல்லை அப்படின்றது சரியான பதிலா இருக்கும். அப்ப 6வதுக்கு டெல்லி என்பது சரி. ஓகேங்களா? அடுத்து 7வது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுங்க. பேச்சு வழக்க நான் எழுத்து வழக்கா மாத்தணுமா பாருங்களேன். ஊட்டாண்ட, ஓகேங்களா,
இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா ஊட்டாண்ட அப்படின்னு நம்ம பேசவே மாட்டோம். அது கிடையாது, பேச்சு மொழி இருக்கு. எழுத்து மொழியில வீடு சொல்லுவோம் நம்ம, ஆனா வீட்டாண்டன்னு சொல்ல மாட்டோம். வீட்டின் அருகே, வீட்டாண்டன் அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டாண்ட பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல சொல்லுவோம். அப்ப வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே இழுத்து கொண்டு சென்றார். ஓகேவா, இழுத்து கொண்டு, இழுத்துட்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம பேசும்போது வீட்டாண்ட விளையாடிட்டு இருந்த பையன் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இழுத்து கொண்டு. அப்ப பேச்சு வழக்கா எனக்கு எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாம்பே என்பதுதான் பேச்சு சாரி எழுத்து வழக்கா இருக்கு. மத்த எல்லாமே எனக்கு என்னவா இருக்குன்னா பேச்சு வழக்கா இருக்கு. எல்லாமே பேச்சு வழக்கு. இதுவும் பேச்சு வழக்கு தான், இதுவும் பேச்சு. ஸோ எது எழுத்து வழக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 7வது எனக்கு எது சரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாம்பே என்பது சரியா இருக்கு. மீதி 3ம் தவறா இருக்கு. அடுத்து பாருங்க. எட்டாவது கொஸ்டின் இருக்கணும். சரி, ஓகே பார்ப்போம். எழுத்து வழக்கு தொடரை காண்க. உங்களை கண்டறிய சொல்றாங்க. ஸோ எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு பார்ப்போமா? வாங்க சாமி வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. வாங்க இல்ல வாருங்க இல்ல வாங்க சுவாமி சாமியை கொடுத்துருக்காங்க. வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வாருங்கள் சுவாமி வாருங்கள், சுவாமின்னு தான் சொல்லணும், சுவாமி சொல்லக்கூடாது. அப்ப பேச்சு வழக்கா எடுத்துட்டீங்க அப்படின்னா சாமி அப்படி எடுத்தீங்கன்னா சுவாமி. ஓகேவா? அப்ப எனக்கு எது ஆப்ஷன் சரியா இருக்குன்னா சி என்பது சரியா இருக்கு. சுவாமின்னு கொடுத்துடணும், வாருங்கள் அப்படின்னு கொடுத்துடணும். சி என்பது சரி. 9க்கு சி என்பது சரி. அடுத்தது 8வது வினா பாருங்க. ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா 9 மேல இருக்கு, 8th 9th மாறிச்சு, பார்த்துக்கலாம். ஓகேவா? எத்தனை இணைகள் சரின்னு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எத்தனை இணை சரியா இருக்கு? நிறைய பேர் இப்ப வரைக்கும் தப்பா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு தப்பாயிட்டே தான் இருக்கு. அப்படி என்னன்னா நம்ம வீட்டு எடுக்கலாமா? இது பேச்சு மொழியா எழுத போறோம், இது எழுத்து மொழியா எழுத போறோம். ஓகேவா? இந்த இதுல கோர்த்து அப்படின்றது எனக்கு பேச்சு வழக்குமா? கோர்த்து அப்படின்னா இதுல கோர்த்து என்பதுதான் எழுத்து வழக்கு. இது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்த்து என்பது பேச்சு மொழி, கோர்த்து என்பதை எழுத்து மொழி. ஏன்னா பேச்சு மொழி சுருக்கமா இருக்கும், எழுத்து மொழி விரிவா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு போடுவீங்க. பட் புக்லேயே நமக்கு கோர்த்து என்பது பேச்சு மொழி, கோர்த்து என்பது எழுத்து மொழி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பேச்சு தான் ஃபர்ஸ்ட் கேட்டுருக்கேன், அப்பதான் எழுத்து கேட்டிருந்தாலும் தவறா கொடுத்துருக்காங்க. மனதில் மனதில் இதுவுமே எனக்கு தவறு. ஏன் அப்படின்னா மனதில் என்பது பேச்சு மொழி, மனதில் எனக்கு என்ன வந்துருக்குன்னா மனத்தில் என்பது எழுத்து மொழி. அப்ப எனக்கு தவறா கொடுத்துருக்காங்க. பதட்டம் பதட்டம் சரிதான். பதட்டம் பதட்டம் எடுத்து கொடுத்துருக்காங்க. பதட்டம் என்பது பேச்சு மொழி, பதற்றம் என்பது எழுத்து மொழி சரிதான். அப்ப எனக்கு சரி. அடுத்து பாருங்க, நாட்கள் நாட்கள். இந்த நாட்கள் என்பது பேச்சு மொழி, நாட்கள் என்பது எழுத்து மொழி. இதுவுமே எனக்கு சரிதான். என்ன சொல்றாங்க? நாட்கள்னு சொல்றோம்ல நம்ம, இது ஆக்சுவலா வந்து எனக்கு பேச்சு மொழி. நாட்கள் அப்படின்றது இலக்கண முறைப்படி எந்த அது எழுத்து. ஓகேங்களா? அப்ப நாட்கள். அப்ப எத்தனை இணைகள் சரியா இருக்கு அப்படின்னா எனக்கு 3 4 சரியா இருக்கு. எத்தனை இணைகள் கேட்டிருக்கிறதுனால 2 இணைகள் சரியா இருக்கு. எத்தனை இணைகள் தவறுன்னு கேட்டிருந்தா 2 இணைகள் தவறு. ஓகேவா? வெரி குட். அடுத்து பாருங்க, 10வது வினா பாருங்க. பொறுத்துக. பொறுத்து சொல்லி கேட்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு பேச்சு, இது எல்லாமே எழுத்து. அடமழை டா கிடையாது, டை. அப்போ அடை மழை அப்படின்றது சரியா இருக்கும். நன்சை, நன்சை எனக்கு என்ன வரணும்? இன்னு வரணும். இங்க இஞ்சி வர்றது தவறு. பேச்சு மொழியா சொல்லியிருப்பாங்க, தவறு பேச்சு மொழி. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா 20 நிமிஷம். நன்சை அப்படின்றது நன்சை, நன்சை அப்படின்றத எனக்கு எழுத்து வழக்கு. கவறு கிடையாது, கயிறு. சிலவு கிடையாது, செலவு. நிறைய பேர் செலவு செஞ்சுட்டான், செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம்ல, செலவு என்பது பேச்சு மொழி, செலவு என்பது. அப்ப இதோட ஆப்போசிட் பண்ணுறது பேச்சு மொழி, எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு என்ன வரணும்? 3 4 1 2. 3 4 1 2 எங்க ஆப்ஷன் எனக்கு சி என்பது சரியா இருக்கு. ஓகேவா? 3 4 1 2. ஓகே. அப்ப 10th சி ஆப்ஷன். லெவல் பாருங்க. சரியானதை தேர்ந்தெடுக்க. கொடுத்துருக்க வாக்கியத்துல இது சரியானது கேட்கிறாங்க. இரும்பல் இருமல். ஆமா, இது பேச்சு வழக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாமே பேச்சு, 2 கொடுத்துருக்க எல்லாமே எழுத்துதான். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு போடுங்க. நம்ம பேசுறதுனாலே அது எல்லாமே பதிஞ்சிட்டு இருக்கும் எல்லாருக்குமே. பட் அது எது சரி எது தவறுன்னு பாருங்க. இரும்பல் அப்படின்றது பேச்சு மொழி, இருமல் அப்படின்றதுதான் எனக்கு எழுத்து மொழி. சரிதான். காக்கா பேச்சு மொழி, காக்கை என்பது எனக்கு என்ன பண்ணணும்? எழுத்து மொழி. ஈஸியா இருக்கு. இளநீர் கிடையாதுமா, இளநீர் என்பது எனக்கு எழுத்து வழக்கா இருக்கு. கோர்வை கொடுத்துருக்காங்களா? கோவை, கோர்வை கிடையாது, கோர்வை. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை இணைகள் சரினா அனைத்தும் சரி. எத்தனை இணைகள் சரியா இருக்கு? கோர்வைன்னு சொல்லக்கூடாது, கோவை என்பதுதான் கேட்டு. இப்போ ஆசார கோவை, ஆசார கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லுமா? அப்ப கொடுத்தது எல்லாம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இது பக்கம் ஃபுல்லா செகண்டா இருக்கிறது எல்லாம் எழுத்து வழக்கு, முதல்ல இருக்கிறது எல்லாம் பேச்சு வழக்கு. அப்ப 14வது கொஸ்டின் ஆப்ஷன் டெல்லி.
அடுத்து பாருங்க, பொறுத்து சொல்லி கேட்கிறாங்க 12வதுல. பொறுத்துக. வெண்கலம் இன் கிடையாது, இன் வரணும். அப்போ வெண்கலம் இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. ஓகேங்களா? வைக்கல் கிடையாது, வைக்கோல். வைக்கோல் எடுத்தது மாட்டுக்கு போட சொல்லுவாங்களா, வைக்கோல். திரேகம் கிடையாது, தேகம். 300 300. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 300க்கு என்னன்னா 300, அதாவது வந்துன்னா 3 பிளஸ் 100 இருக்குல்ல, இதுல இறுதியா இருக்கிற எழுத்து ஒரு நிலைமொழியின் இறுதி எழுத்து கேட்டு ஆதி நீடலா இருக்குமா, நெடில் எழுத்து குறிலா மாத்துவாங்க. அப்ப என்ன பண்ண முன் மாறுமா, இந்த இன் அப்படின்றது கெட்டு 300ன்னு மாறும். ஆக்சுவலா 300ன்னு அர்த்தம். இது நமக்கு கரெக்டா எதுல அமைஞ்சிருக்கும் அப்படின்னா எழுத்துல அமைஞ்சிருக்கும். 300 அப்படின்னா முன்னாள் 100. இந்த 100 தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 300ன்னு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சு எப்படி பிரிக்கணும், அது 3 பிளஸ் 100, இது 3 பிளஸ் 100. இது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா இங்க பிரிச்சுக்கலாமா, 3 பிளஸ் 100ன்னு பிரிப்பீங்க. அப்ப எனக்கு இதுதான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் என்ன வரணும், 4 3 2 1. 4 3 2 1 எனக்கு ஆப்ஷன் ஏ. அதாவது வந்து நம்ம தமிழ்ல கொடுத்துருக்காங்க, இது ஏ பி சி டி. ஓகேவா? அப்ப ஏ என்பது சரியா இருக்கு. 12வது கொஸ்டின். 13வது பாருங்க. அலமாரி என்னும் சொல் எந்த நாட்டு மொழியாகவும் கேட்கிறாங்க. அலமாரி என்பது போர்த்துகீச்சு மொழிமா. அலமாரி என்பது அலமாரி, பேனா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கடிதம், இதெல்லாம் போர்த்துகீஸ். அலமாரி சொல்லலாம், பேனா சொல்லலாம், கடிதம். ஸோ இது மாதிரி வார்த்தைகள்லாம், அதாவது நீங்க பேச்சு மொழி, எழுத்து மொழி, அயச்சொல், தமிழ்ச்சொல்லாம் படிக்கிறீங்கன்னா எந்த நாட்டுல இருந்து வந்து வழங்கிய சொற்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப 13க்கு பாம்பே. அடுத்து பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4th கொஸ்டின்ல பேச்சு வழக்கு தொடரை காண்க. கொடுத்துருக்கிறதுல பேச்சு வழக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ எதுவும் பார்ப்போமா. இதோ எழுப்புகிறேன், இதோ 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 அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எழுத்து வழக்க சொல்லலாம். எழுப்புகிறேன், எழுப்புகின்றேன், எழுப்புகின்றேன். கின்று, கின்று, கிரு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நம்ம எழுத்து வழக்கு போடலாம். எழுப்புறேன், இதா எழுப்புறேன் அப்படின்றது என்ன சொல்லலாம், நம்ம பேச்சு வழக்கு. ஓகேங்களா? 14க்கு பாம்பே. 15 பாருங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமாக எங்கே போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ எல்லாரும் வேகமாக எங்கே போகிறார்கள் சொல்லலாம். ஓகேவா? போறாங்க அப்படின்னு சொல்றத விட எப்படி சொல்லலாம், நமக்கு எல்லாரும் எங்கே, எல்லாரும் வேகமாக எங்கு, எங்கே கிடையாது எங்கு, எங்கு போகிறார்கள் அப்படின்னு சரியா இருக்கும். அப்ப எங்கே அப்படின்றது எனக்கு பேச்சு வழக்கு, பேச்சு வழக்கு. எங்கு என்பது எழுத்து வழக்கு. பேச்சு அப்படின்னா எங்கே, இது என்ன பண்ணோம் எங்கு. சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எழுத்து வழக்கு. வேகமாக, ஓகேவா, வேகமாக, விரைவாகன்னு சொல்ற மாதிரி வேகமாக. அப்ப 15க்கு பாம்பே என்பது சரியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 16ல எழுத்து வழக்கை தேர்க. கரண்டியில் நீத்து பாகத்தை வளைத்து நீட்டினான். சோ கரண்டியில் நீத்து பாகம் கிடையாது. ஆக்சுவலா கரண்டின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு அகப்பேன்னு சொல்றதை விட சிரட்டைன்னு சொல்லலாம். மேல் கஞ்சி, நீத்து கஞ்சி என்றால் மேல் கஞ்சி. நம்ம இப்பதான் முடிப்போம். அந்த மகுழினா சோற்று கஞ்சி, நீத்து பாகம்னா மேல் கஞ்சின்னு படிச்சிருப்போம். ஸோ இதான் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எழுத்து வழக்கா வரணும். மற்ற எல்லாமே பேச்சு வழக்கா கொடுத்துருக்காங்க. மேல் கஞ்சியை வடித்து நீட்டினால். ஓகேவா? நான் வச்சுக்க. ஸோ 16க்கு பாம்பே. 17 பாருங்க. எழுத்து வழக்காக மாற்றுக. அம்மாவிடம் சொல்லு, அம்மாவிடம் சொல்லு கிடையாது, என்ன சொன்னோம், அம்மாவிடம் சொல். அம்மாவிடம் நீயே சொல்லு, சொல்லு. ரெண்டுமே சொல்லு சொல்லுன்னு வந்துடுச்சு. சொல்றேன், அம்மாவுக்கு சொல்றேன்றது வராது. அப்ப அம்மாவிடம் சொல்லுன்றதுதான் எனக்கு சரியான எழுத்து வழக்கா இருக்கும். ஓகேங்களா? சோ இது எழுத்து வழக்கா எடுத்துக்கலாம், இது எனக்கு பேச்சு வழக்கா எடுத்துக்கலாம். 17க்கு ஏ. 18 பாருங்க. சரியான எழுத்து வழக்கு எதுன்னு கேக்குறாங்க. சரி அப்பா அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்பான்னு நம்ம எப்படி பேசுவோம், யார் அப்பா அப்படின்னு கேட்க கூடாது. சோ யார் நீ எங்கு வந்தா, யார் நீ எங்க வந்தா. யார் அப்பான்றதும் சரி, எங்கேன்றது எங்க வராது எங்கே தெரிஞ்சு போச்சு. நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் அடுத்து முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். எங்கே என்பது பேச்சு மொழி. அப்ப ரெண்டுமே எங்கே எங்கேன்னு இருக்கிறதால வரது சான்ஸ் இல்லை. இங்க யாரப்பா அப்படின்றத நீங்க வரது சான்ஸ் இல்லை. சோ யார் நீ எங்கு வந்தாய் அப்படின்னு கேக்குறதா நமக்கு எழுத்து வழக்கா இருக்கு. 18க்கு பாம்பே. 19 அதுக்குள் அப்படின்றது பேச்சு வழக்கு. அதுக்குள் அப்படின்றது பேச்சு வழக்கு. இது சரியான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா அதற்குள். என்ன வரணுமா, அதற்குள் அப்படின்னு சரியாக்கும். இதுல நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த அதற்குள் இக்கு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் இக்கு வராது. ஏன் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரகர ஒற்றுக்கு அப்புறம் எனக்கு என்ன வராது அப்படின்னா வல்லினம் வராது. அடுத்து போட்டுமா, ரகர ஒற்று அடுத்து, அடுத்து வல்லினம் வராது. அதனால அங்க போடு. சோ அதற்குள் அப்படின்றது சரியா இருக்கும். ஓகேவா? அதற்கு, அதுக்கு அல்ல அப்படி வராது. ஓகேவா? 19க்கு டெல்லி. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 20. சரியான எழுத்து வழக்கு கேட்கிறாங்க.
ஸோ சரியான எழுத்து வழக்குன்னா எண்ணெய். ஓகே, எண்ணெய் எண்ணெய் நம்ம வீட்டுல பேசுவோம்ல, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய்னு பேசுவோம்ல. எண்ணெய் அப்படின்றதா சரி, எண்ணெய் அப்படின்னு வராது. இது என்ன வரும்? என் பிளஸ் ஐன்னு வந்துடும். எண்ணெய்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிடுமா, இல்ல எண்களை குடிக்கிற மாதிரி ஆயிடுமா? சோ அப்ப என்னன்னா இது வராது, இதுதான் சரி, எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். என் பிளஸ் நெய்யா, என் பிளஸ் நெய் எண்ணெய்னு சொல்லலாம். அதே போல தேய்ச்சி அப்படின்றது பேச்சு வழக்கு, தேய்த்தி என்பது சரியானதா இருக்கும். சோ இங்க எண்ணெய் எண்ணெய் தான் இருக்கு, ஆனா இங்க தேய்ச்சி தேய்த்துன்னு இருக்கு, அதனால இது தவறு, இது ஓகே. அப்ப 20 கொஸ்டின் இருக்கு, ஏ என்பது சரியா இருக்கும். இது கேட்டிருக்கிறது எழுத்து வழக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ 20க்கு ஏ. அவ்வளவுதான். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதுல ஒண்ணும் இல்லை. நம்ம பேசக்கூடிய சில வார்த்தைகள் வந்து நடைமுறையில் அதிகமா பயன்படுத்துறதுனால இது நம்ம நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாது, எது பேச்சு எது வழக்குன்னு தெரியாது. நீங்க இலக்கணம் படிப்பீங்கல்ல, ஒற்றுப்பிழை, ஒற்றுப்பிழை படிக்கிறீங்க, இல்ல சந்திப்பிழை, ஒருமைப்பன்மை படிக்கிறீங்க, புணர்ச்செய்திகள்லாம் படிக்கிறீங்கன்னா அது இலக்கண முறைப்படி தான் படிக்கணும். ஸோ இலக்கண முறைப்படி இருக்கிறத நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது எழுத்து வழக்காகவும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சு வழக்காகவும் போடலாம். இதை மாற்றி மாற்றி கேட்கலாம். பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றல, எழுத்து வழக்க பேச்சு வழக்காக மாற்றலாம், இல்லை இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. பொறுத்துக கூற்றுக்காலம் எதுவும் இருந்தாலும் அழகாக பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.